காலை வணக்கம். என்னத்தை சுற்றி சுற்றி காட்டுங்கிறீங்கோ தாத்தா உடன்பிறப்பே? இல்லைங்க, இருக்கிறதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்குறேன். அது என்ன சுற்ற முடியாது. அதனால் நான் அதுங்களை சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்குறேன். அது பார்த்துன்னு இருக்கும்போது இந்த மின்சார கம்பம் என் கண்ணிலே பட்டது. கண்ணில் பட்டுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறீங்களா தாத்தா? ஆம், திடீரென்று ஒரு யோசனை வந்தது. அதை பார்த்து இந்த இந்த சேரில் அப்படியே உக்காந்து நின்று பாரு, இந்த பாகம் அந்த பாகம் அதிலிருந்து கீழ் நோக்கி வந்தேன். பார்த்தால் இந்த பாகம், இந்த மின்சார கம்பம் மரத்தால் செய்யப்பட்டது. எங்கே பார்த்தாலும் அந்த மின்சார கம்பங்கள் மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னாக்கா இது காட்டு பிரதேசம். இங்கே மரங்கள் நிறைய கிடைக்கிறது. இரும்பு மரத்தை விட, கான்கிரீட் மரத்தை விட இந்த மரம் இவங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. அதனால் இந்த மரத்தை கம்பத்திற்காக உபயோகிக்கிறார்கள். எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, இந்த கம்பம், மரம், வுட்டு, டிம்பர் இதில் செய்து இந்த மண்ணில் புதைச்சிருக்கிறாங்களே, இந்த மண்ணில் இங்கே புதைச்சிருக்கிறாங்களே, இங்கே இந்த மரம் சில நாட்களுக்கு பிறகு அல்லது பல நாட்களுக்கு பிறகு அது இந்த ஒயிட் ஆன்ஸ், செல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்ந்து அல்லது இந்த மண்ணே கூட இந்த மரத்தை சாப்பிட்டு விடும். சாப்பிட்டு விட்டால் கம்பம் கீழே விழுந்து விடும் அல்லவா? அந்த மண்ணில் புதைச்சிருக்கிற மரத்தை அந்த மண் சாப்பிடாம இருக்கிறதுக்கு எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனைன்னா, இது இந்த பிளாஸ்டிக் ரொம்ப நாளைக்கு அழியாது, அது அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை ஒரு பிளாஸ்டிக், இந்த மரத்தை நடுறதுக்கு முன்ன, கரண்ட்டு கம்பத்தை நடுறதுக்கு முன்ன இதில் பிளாஸ்டிக் கோட் நல்லா திக்காக கஞ்சி மாதிரி பிளாஸ்டிக்கை உருக்கி வச்சுட்டு, அதை இந்த அடிபாகத்தில், அது எவ்வளோ பாகம் பள்ளத்தில் பதிக்கிறோமோ அந்த பாகத்தில் அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் பண்ணிவிட்டு, அல்லது ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் வச்சு அந்த அடிபாகத்தை பிளாஸ்டிக் மூடிவிட்டு அதை பூமிக்குள்ளே புதைத்து வைத்தால் அது நீண்ட காலத்திற்கு இந்த மண் அந்த மரத்தை அழிக்காது. இவங்க இந்த மரத்தை, கரண்ட்டு கம்பத்தை நடுறவங்கெல்லாம், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்,
இந்த மரத்தை நடுறதுக்கு முன்ன ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங், காங்கிரீட்டு கோட்டிங் கூட போடலாம். நான் சொல்ல வர்றது பிளாஸ்டிக் கோட்டிங். எத்தனையோ கோட்டிங்கெல்லாம் இருக்குது. அது எந்த கோட்டெல்லாம் இருக்கட்டும், நான் எனக்கு மனசில் அந்த கோட்டிங்கை சொல்கிறேன். இதுலேருந்து கீழ்பாக்கு தெரியும். பிளாஸ்டிக் கோட்டிங், பிளாஸ்டிக் கவர். இப்போ அந்த மரத்தை மூடி மண்ணுக்குள் புதைத்தால் அந்த மரம் நீண்ட நாளுக்கு இருக்கும். அப்படி என்று எனக்கு ஒரு அதுதான் உங்களுக்கு சொல்லலாம். அதை யார் இதை கேட்குறவங்க யாருன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த நாட்டில் இருக்கிறவங்க யாருக்குன்னா தெரிஞ்சுச்சுன்னா அவங்க நான் சொல்கிற யோசனையை உபயோகித்தால் பலன் கிடைக்கும். பல நாட்களுக்கு பிறகு இந்த மின்சார கம்பம், மரத்தால் செய்யப்பட்ட கம்பம் நீண்ட நாளுக்கு இருக்குமேன்னு ஒரு சிந்தனை. ஓகே, என்ன தாத்தா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது தாத்தா. நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக கூட ஆகலாம் தாத்தா, ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆமாம், நானும் சயின்டிஸ்ட் தான். எனக்கு நானே சயின்டிஸ்ட்டு. எங்கள் அண்ணன் இல்லை, அவர் என் தம்பியும் இல்லை. யார் அது? அவர் ஒரு விஞ்ஞானி. நானும் அவரும் ஒரே மாதிரி. அவர் உலகம் அறிஞ்ச விஞ்ஞானி, நான் எனக்குள்ளவே அறிஞ்ச விஞ்ஞானி. என்ன தாத்தா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்துல் கலாம்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவரும் நானும் ஒன்று, ஒருத்தாய் மக்கள். எங்கள் 2 பேருக்கும் யாரும் சின்னவங்க பெரியவங்க இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒரே வயது உடையவர்கள். நான் தாத்தா என்னென்ன ஓட்டுன்னு போகிறீங்க, ரீல் ஓட்டுன்னு போகிறீங்க? நான் சொல்கிறதெல்லாம் உண்மையை தவிர வேறு இல்லை. அவரும் நானும் ஒரே நாட்டில் பிறந்தவர்கள், ஒரே தாய் வயிற்று மக்கள். அவரும் நானும் இரட்டை பிள்ளைகள். அவன் அண்ணன் இல்லை, எனக்கு தம்பியும் இல்லை. நானும் அவனுக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை. நாங்கள் இருவரும் ஒரே வயதை உடையவர்கள். அவருக்கும் 83 வயசு, எனக்கும் 83 வயசு. எப்படி கண்டுபிடிச்சிட பார்த்தீங்களா? நீங்கள் கூகுளில் பாருங்கள், அவருக்கு என்ன வயசுன்னு தெரியும். ஓகே, வணக்கம் உடன்பிறப்புகளே. உங்களோட சந்தோஷமாக பேசுகிறேன். ஆணவத்தில் பேசவில்லை, அக்கிரமத்தில் பேசவில்லை, தலைகரமும் பிடித்து பேசவில்லை. உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறேன். நான் பேசினாலும் சில உண்மைகளைத்தான் சொல்லுகிறேன். அவருக்கும் எனக்கும் 83 வயசு தான். ஓகே, வணக்கம்.